அந்த சுவாமி வந்து இந்த நம்ம ஃபர்ஸ்ட் மலை ஏறி வந்த பண்ண டஃப் நிறைய. வணக்கம். இப்போ நாங்கள் வெள்ளையங்கிரிக்கு தான் வந்து போயிட்டு இருக்கிறோம். எங்கள் ஏரியாவிலேருந்து தாம்பரம் போயிட்டு, தாம்பரத்துலேருந்து லோக்கல் ட்ரெயினை பிடிச்சி சென்ட்ரல் போயிட்டு, சென்ட்ரல்லேருந்து ரப்தி சாகர் எக்ஸ்பிரஸ் வந்து இரவு 11:10 வந்து கிளம்பிச்சிங்க. 3 டயர் ஏசியில் தான் நாங்கள் போனோம். 890 ரூபா. ஸோ லாஸ்ட் டைம் 2023 போயிட்டு ஸ்லீப்பரில் போயிட்டு நார்த் இந்தியன் வந்து ரொம்ப ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டென்ஷன் வேணாம்னு சொல்லிட்டு ஏசியில் நாங்கள் புக் பண்ணிட்டோம். ஸோ 890 ரூபா வந்து டிக்கெட்டு. இங்கே நீங்கள் கோயம்புத்தூர் ஜங்ஷனில் இறங்கிட்டு அங்கேருந்து வந்து ஆட்டோவில் வந்து நாங்கள் 5 பேர் போனதால் 800 ரூபாய் கேட்டாங்க. பஸ்ஸும் அங்கேருந்து போகுது, அவைலபிளாக இருக்குது. ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். பக்தி வழிபாடு யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற பூண்டி என்ற வெள்ளையங்கிரி மலைக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் நம்ம. ஸோ இந்த மலையினுடைய ஹைட்டு பார்த்தீங்க அப்படின்னா கடல் மட்டத்திலிருந்து சுமார் 6000 அடி உயரத்தில் வந்து இருக்குங்க. கிட்டத்தட்ட வந்து 7 மலையை கடந்து தான் வந்து அப்பனாகிய வெள்ளையங்கிரி ஆண்டவனை நம்ம தரிசனம் பண்ண முடியும். 7 மலையும் 7 விதமான அனுபவத்தை நம்மளுக்கு கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எல்லா டீட்டெயிலும் நான் வந்து ஏறும்போது சொல்லியிருப்பேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ தயவுசெய்து நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வலது பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சில டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம இப்போ பார்க்கலாம். 10 வயதிற்கு மேலே 60 வயதிற்குள்ள ஆண்கள் மட்டுமே தான் வந்து மலை ஏறுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் மேலும் வந்து உயர் அல்லது குறைந்த ரத்த அழுத்தம் உள்ளவர்கள், சர்க்கரை நோய் உள்ளவர்கள், ஆஸ்துமா, மூச்சுத்திறன், நரம்பு தளர்ச்சி மற்றும் வலிப்பு நோய் உள்ளவர்கள் கண்டிப்பாக மலை ஏற அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவரவர் உடல்நலையில் அக்கறை கொண்டு பாதுகாப்பு கவனத்திற்கு கொண்டு கிரிமலை செல்ல அறிவுறுத்தப்படுகிறார்கள் சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலி உள்ளே நுழைஞ்சோடனே லெஃப்ட் சைடில் வந்து நீங்கள் செப்பல்ஸு பொருள் எல்லாமே வச்சுக்கலாம். உங்கள் பொருள் தேவையில்லாமல் பொருள்லாம் இங்கே வந்து வச்சுட்டு போயிடலாம். ஸோ இது வந்து ஃப்ரீ தான், பைசா இல்லை. இப்போ வந்து நீங்கள் முடி காணிக்கை கொடுக்கணும் அப்படின்னீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே அந்த என்ட்ரன்ஸ் உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி நேராக இப்படி வாங்க. இப்படி வந்துட்டு இப்படியே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல லெஃப்ட் சைடில் முடி காணிக்கை கொடுக்குற இடம் இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் மொட்டை அடிச்சுட்டு அங்கேயே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது. இந்த பில்டிங் இருக்குது காணிக்கை கொடுக்க மண்டபம்னு சொல்லிட்டு. இங்கே வந்து முடி நீங்கள் காணிக்கை கொடுத்துட்டு ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது. குளிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து மலை ஏற வேண்டியதாங்க. அந்த முடி காணிக்கை கொடுத்துட்டாரு. இப்போ வந்து ரெஸ்ட் ரூம் உள்ளே இருக்குது. இங்கே உள்ளே குளிச்சிக்கலாம். நீங்கள் டோக்கன் வாங்கணும். டோக்கன் வாங்கிட்டு இந்த இடத்துல அப்படியே வந்து இங்கே நம்ம பாருங்கள், அப்படியே நீங்கள் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே நுழைஞ்சிங்க அப்படின்னா வலது புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மூங்கில் கொம்பு வந்து விற்கிறாங்க. ஒரு கொம்பு வந்து 30 ரூபா. கண்டிப்பாக அந்த கொம்பு இல்லாமல் நம்ம மலை ஏற முடியாது. ஏன்னா அந்த கொம்பு தான் வந்து நம்மளுக்கு இன்னொரு கால் மாதிரி. ஸோ கண்டிப்பாக அந்த கொம்பு வந்து நீங்கள் வாங்கிக்கிங்க. நிறைய பேர் மலை ஏற முடியாதவங்க அடிவாரத்திலே வந்து வெள்ளையங்கிரி ஆண்டவரும் மனோன்மணி அம்மனும் இருக்காங்க. ஸோ அங்கே வந்து எல்லா மாதமும் எல்லா நாளுமே வந்து ஓப்பனில் இருக்கும். ஆஸ் யூஷுவலாக எல்லா பூஜையும் நடக்கும். மலை ஏற முடியாதவங்க அந்த தருணத்தில் கீழே இருக்கிற அடிவாரத்தில் இருக்கிற வெள்ளையங்கிரி ஆண்டவனையும் மனோன்மணி அம்மனையும் தரிசனம் நீங்கள் பண்ணலாங்க, மலை ஏற முடியாதவங்க. ஓம் நம சிவாய. இன்னைக்கு வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல வெள்ளையங்கிரி மலைக்கு தான் வந்து மலை ஏற வந்துக்கிறோம். இது வந்து மலை ஏற ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 11:09 ஆகுது. இப்போ மணி காலையில். இன்னைக்கு நாள் பார்த்தீங்க அப்படின்னா 14 மார்ச் 14. எவ்வளோ நேரம் ஆகுன்னு சொல்லிட்டு 7 மலையை கடந்து தான் வந்து சுயம்புலிங்கமான வெள்ளையங்கிரி ஆண்டவர் வந்து நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். ஸோ பகல் நேரம் ஏறுறோம். 2023 ஏற்கனவே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆனால் அந்த நேரம் வந்து நைட்டு ஏறணும். இந்த மரம் வந்து பகலில் ஏறணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துக்கிறோம். ஸோ நாங்கள் மேலே போயிட்டு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு போகிற வழியில் மொத்தம் 7 மலையில் என்னென்ன விசேஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறோம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து செக்கிங் பாயிண்ட் இருக்குது.
அதே போல் கீழே போகும்போது எல்லாத்தையும் செக் பண்ணி தாங்க அனுப்புகிறாங்க. நீங்கள் வாட்டர் கேன் கொண்டு போகலாம், ஆனால் அது வந்து 20 ரூபா கொடுத்துட்டு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. திரும்ப நீங்கள் ரிட்டர்ன் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வாட்டர் கேனு அந்த 20 ரூபா வந்து உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. இந்த மலை வந்து ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா வருடத்தில் 4 மாதம் மட்டும்தாங்க அந்த மலை ஏறுறதுக்கு அனுமதிக்கப்படுவாங்க. பிப்ரவரி 1 இருந்து மே மாதம் 31 வரைக்கும் தான் வந்து இந்த 4 மாதம் மட்டும்தான் மலை ஏற முடியும். மற்ற மாதங்கள் எதுவுமே வந்து மலை ஏற முடியாது. நம்ம ஃபஸ்ட்டு மலைங்க ஏற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கரெக்டாக மணி பார்த்தோன்னா 11-14 ஆகுது. இந்த மலைக்கு பேர் வெள்ளப்பிள்ளையார் மலை. வெள்ளப்பிள்ளையார் மலை கிட்டத்தட்ட ஒரு 1500 படிக்கட்டு இருக்குது. இந்த மலை இந்த 1500 படிக்கட்டு நம்ம கடந்தால் தான் ஃபஸ்ட்டு மலையை நம்ம கடந்த மாதிரி பார்ப்போம். 11:15 ஆகுது. எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம் ஒரு மலை கடக்கிறதுக்கு. வாங்க அப்படியே மலை ஏறுவோம். பாருங்க, இப்படி ஏறி வந்தோமா, ஏறி வந்து ஒரு 50 படி இருக்கும். ஏறி வந்தீங்க அப்படின்னா ஏறி வந்த வழியில் ரைட் சைடில் ஒரு வழி போகுதுங்க. ஸோ இங்கே ஒரு குகை கோயில் இருக்குது, அப்பன் இருக்கிறாரு. ஸோ அங்கே நம்ம போகிறோம். இப்போ நம்ம நினச்சாலும் அவன் நினச்சா மட்டும்தான் நம்ம வந்து போக முடியும். ஸோ அதனால தான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அவர் நினச்சா மட்டும்தான் நம்ம வந்து அப்பன் நினச்சா மட்டும்தான் நம்ம தரிசனம் செய்ய முடியும். இப்பதான் ஐயா போறோம் மேல. அப்ப நான் பார்க்க போறோம். ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். ஃபர்ஸ்ட் மலை எல்லாம் ஏறி இறங்கிட்டு வராங்க. நம்ம இப்பதான் ஏறுறோம். ஃபஸ்ட்டு மலை 11:15 ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் ஏறுறதுக்கு. ஸோ இப்போ ஏறிட்டு இருக்கிறோம். பகலில் தான் ஏறுறோம். நாங்கள் ஏறின நாள்னு பார்த்தோன்னா 2026 மார்ச் 14 கரெக்டாக சனிக்கிழமை வீக்கெண்டு மாதிரி தான் வந்தோம். ஸோ மலை ஏறிட்டு இருக்கிறோம். ஃபஸ்ட்டு மலை இந்த இவங்கெல்லாம் வந்து ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஏறுறோம். ஃபஸ்ட்டு மலை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1500 படிக்கட்டு. 1500 படிக்கட்டு நம்ம ஏறினா தான் ஃபஸ்ட்டு மலை முடியும். இருக்கிறதுலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மலை தான் டஃப்பு. அடுத்தது 7வது மலை டஃப்பு. இடையப்பட்ட 5 மலையும் நார்மலாக தான் இருக்கும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு மலை நம்ம கடந்துட்டோன்னா ஆல்மோஸ்ட்டு நம்ம அப்போனா பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு மலை கடக்கிறதுக்கு உண்டான எண்டு பார்த்திங்க அப்படின்னா வெள்ளை விநாயகர்னு ஒரு கோவில் இருக்கும். அந்த கோவில் வந்தால் தான் ஃபஸ்ட்டு மலை முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 2வது மலை ஆரம்பம்னு அர்த்தம். அங்கே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஐயா எத்தனை மணிக்கு ஏறினீங்க? பகல் ஏறினா ஐயா 10 மணிக்கு ஏறணும். நைட்டு பகல் 10 மணிக்கு ஏறினீங்க. வெயில் அதிகமாக இருந்தது. சரி, 3வது மலையில் படுத்துட்டோம். சரி, 3வது மலை எவ்வளோ நேரம் ஆச்சு? அங்கே 1 மணிக்கு போயிட்டோம். 1 மணிக்கு போயிட்டீங்க. அங்கே அப்பங்கிட்ட போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? அது நைட்டு 8 மணிக்கு போயிட்டோம். 8 மணி நைட்டு பூஜை அட்டன் பண்ணோம். அட்டன் பண்ணிவிட்டு சூப்பராக இருந்தது. அப்புறம் பண்ணிட்டு சாப்பிட்டு அங்கே ஸ்டே பண்ணிட்டு தூங்கிட்டு மார்னிங் 5 மணிக்கு கிளம்பணும். ஓகே, அதான் வந்துட்டோம். அதான் நேற்று ஒரு 10:30 மணிக்கு கிளம்பியிருக்காங்க. ஓகே, ஓம் நம சிவாய. நீங்கள் வெள்ளிங்கிரி மலை ஏறுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து காலில் இருக்கிற நகத்தெல்லாம் வந்து கட் பண்ணிவிடுங்க. ஏன்னா நகம் நீட்டாக இருந்துச்சுன்னா கல் தடிக்கி நகம் பேர்த்துறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நகத்தை வந்து தயவுசெய்து வந்து கட் பண்ணிவிடுங்க. ரைட்டு குட்டி அவ்வளோதான். இந்த பார்த்துட்டாவே ஆல்மோஸ்ட் வெள்ளைக்கல் விநாயகர் வந்து நெருங்கின மாதிரி. ஸோ இங்கேயுமே ஒரு கடை இருக்குது, மோர் இருக்குது, வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஒரு மோர் 20 ரூபா. ஆமாம், 1 2 ஆமாம் 3 60 ரூபா போருமா. ஓம் நம சிவாய. வெள்ளை விநாயகரை வந்துட்டுங்க ஃபஸ்ட்டு மலை முடிக்கிறோம். தெரிஞ்சு பார்த்தீங்களா, இதுதான் வெள்ளை விநாயகர் கோவில். அதாவது 11:15 ஏறணும். 12:53 ஆகுது. இவ்வளோ நேரம் எடுத்துக்கணும். ஏன்னா காலையில் ஏறந்தால வெயில் ஜாஸ்தி. அதால் ஃபஸ்ட்டு மலை உட்காந்து தான் வந்தோம். வெள்ளை விநாயகர் வந்துட்டோம். வெள்ளை விநாயகர் கோவில் வந்துட்டேங்க. ஃபஸ்ட்டு மலை கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதான் வெள்ளை விநாயகர் கோவில்.
ஓ நம சிவாய், ஓ நம சிவாய், ஓ நம சிவாய். விநாயகனை போற்றி போற்றி, அனுமித்தனை போற்றி போற்றி, வெற்றி விநாயகனை போற்றி போற்றி, சித்தி விநாயகனை போற்றி போற்றி, மகா கணபதியை போற்றி போற்றி, கற்பக விநாயகனை போற்றி போற்றி, ஓ வெள்ள விநாயகனை போற்றி போற்றி. பா விநாயகா நல்ல மாதிரியா எல்லாரையும் ஏற்றி நல்ல மாதிரியா இறக்கிறேன்டாப்பா, எந்த பிரச்சனையும் இல்லை. ஓ நம சிவாய். பார்த்தீங்கன்னா வெள்ள விநாயகர் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் நிறைய கடை இருக்குது. ஸோ குளுக்கோஸு, ஃப்ரூட்ஸு, ஜூஸு, மோர் எது வேணாலும் வாங்கி இங்கே சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு, இந்த பாருங்கள் இந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் 2வது மலை, இப்போ இந்த வெள்ள விநாயகர் கோவிலேருந்து 2வது மலை வந்து ஸ்டார்டிங்கு. என்ன சாப்பிட்றீங்க? என்ன இது? சோடா. 11:15 ஏறணும். கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் ஆகுது ஒரு மலை முடிக்கிறதுக்கு. நின்று தான் வந்தோம். ஸோ ஸ்டெப்ஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். வந்து ஆவரேஜாக நல்ல ஒரு உடல் தகுதி இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 3 to 4 ஹவர்ஸ் ஏறுறதுக்கு ஆகுதுங்க. அதே போல் இறங்குறதுக்கு 3 to 4 ஹவர்ஸ். இது வந்து நார்மல். நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 ஹவருங்க, இல்லை ஒரு 10 ஹவருங்க, அவ்வளோதான். ஏறுறதுக்கு 10 ஹவர், இறங்குறதுக்கு 10 ஹவர். இது வந்து நான் மேக்ஸிமம் சொல்ல வரேன். ஸோ 2வது மலை ஸ்டார்ட்டுங்க. இந்த 2வது மலை எப்போ முடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் 3வது மலை ஸ்டார்டிங் பாயிண்டில் சொல்கிறேன். நான் ரெண்டாவது மலையினுடைய மிடியில் இருக்கிறோம். அதாவது வழுக்குப்பாறை, 2வது மலையினுடைய வழுக்குப்பாறை நம்ம ஏற போகிறோம். இந்த மேலே இந்த வழுக்குப்பாறை தான். அதாவது பகலில் பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி கம்மியாக தான் ஏறுறோம், ஆனால் இறங்குறது தான் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து நேற்று ஈவினிங் வந்து ஏறி இருப்பாங்க. என்ன எப்போ ஏறினீங்க நேற்று? நைட்டு 10 மணிக்கு ஏறினீங்களா? ஏறி எத்தனை மணிக்கு அங்கே ரீச் ஆனீங்க? 3 மணிக்கு ரீச் ஆகிட்டீங்க. அப்புறம் பார்த்துட்டு இறங்குறீங்க. எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க? இறங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓ நம சிவாய். உங்கள் பேர் ஐயா? திருஞான. என்ன ஒரு ஐயா நம்ம ஊர்? ஓ சென்னை தானா? இதுதான் 2வது மலையினுடைய வழுக்குப்பாறை. இது 2வது மலையினுடைய மிடில். ஓகேங்களா? ஏறு ஐயா. இந்த பாறையை அப்படியே செதுக்கி படி மாதிரி ஆக்கியிருக்காங்க. இந்த வேலைலாம் யார் தெரியுமா பண்ணது? நம்ம 4வது மலையில் பார்க்க போகிறோம் அவரை, அந்த சித்தரை. இந்த அளவுக்கு வந்து ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும்போதே நம்மளுக்கு நாக்க தள்ளுது. ஆனால் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். இது நம்மளுக்கு கரெக்டாக ரெடி பண்ணி கொடுத்தவர் ஒட்டன் சித்தர். அவர் தான் வந்து இந்த மலையை அவங்க டீமு அழகாக கல் படிலாம் கட்டி இந்த வழுக்கு பாறையை அந்த இது செதுக்கி வச்சுருக்காங்க. இது ஏன் வழுக்கு பாறை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பார்த்தையா மழை டைமில் இந்த இடத்துல கண்டிப்பாக வழுக்கும். அதுதான் வந்து வழுக்குப்பாறை அப்படின்னு சொல்கிறாங்க. 2023 நைட்டு ஏறணும். சரி பகலில் ஒரு வாட்டி ஏறணும்னு சொல்லிட்டு 2026 ஏறணும். பாருங்க, 2வது மலையினுடைய வழுக்குப்பாறையிலேருந்து இந்த வியூ உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்க வியூ. வேறு லெவலில் இருக்கா? வீடியோ கொஞ்சம் ஷேக் ஆகி தானே இருக்கும். ஏன்னா மலை ஏறினே உங்களுக்கு காட்டுறோம்ல, அதனால் லைட்டாக ஷேக் ஆகும். அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. ஏன்னா டிஜிட்டலாக உங்களுக்கு அப்பனுடைய அருளை வந்து உங்களுக்கு காட்டிட்டு இருக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து வரணும்னு நினைப்பாங்க, ஆனால் வர முடியாது. காலத்தின் சூழல், நேரத்தின் சூழல், உடல்நிலை கருதி அவங்களுக்கு எல்லாருமே சேர்த்து நான் வேண்டிக்கிறேன். நம்ம வீடியோ பார்க்குறவங்க இந்த காணொலி வாயிலாக அப்போ தரிசனம் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். இது ஃபுல்லாக பார்த்தா நீங்களே மலை ஏறி அப்போ தரிசனம் பண்ண மாதிரி. இது எல்லா நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மக்கள் எங்கே பார்த்தோன்னா பாம்பாட்டி சுனை, இது தண்ணி கம்மியாக தான் வருது. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக புஷ்ன்னு இருக்காங்க. அப்படியே 2வது மலையினுடைய உச்சி, அதாவது 2வது மலையினுடைய முடிவுன்னு வச்சுங்களேன். இதில் இருந்து அப்படியே 3வது மலை ஸ்டார்டிங்கு.
1 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோமா, அங்கே 2வது மலை ஸ்டார்டிங்கு. இப்போ வந்து 2:11, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. 1 மணி நேரம் 11 நிமிஷம் ஆயிடுச்சு 2வது மலை முடியறதுக்கு. 3வது மலை இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அவ்வளோதான் 3வது மலை ஸ்டார்டிங்கு. இந்த 3வது மலை எண்டில் கைத்தட்டி சுனை இருக்குது. அங்கே போயிட்டு பார்ப்போம் தண்ணி எப்படி வருதுன்னு. இங்கே கம்மியாக தான் வருது. எத்தனை மணிக்கு ஐயா ஏறினீங்க? காலையில் 7:30 மணிக்கு ஏறினேன் சார். காலையில் 7:30 மணிக்கு. எத்தனை மணிக்கு அங்கே ரீச் ஆனீங்க? 12 மணி. வா, பரவாயில்லைங்களா. இறங்கிடும். என்ன ஒரு நம்ம ஊர்? காஞ்சிபுரம். காஞ்சிபுரம். சூப்பர் ஐயா. இப்போ பார்த்தீங்கன்னா 3வது மலையினுடைய ஆரம்பத்தில் நம்ம இருக்கிறோம். மணி பார்த்தீங்கன்னா 2:11. பாம்பாட்டி சுனையை பார்த்துட்டோம். இப்போ 3வது மலை ஏறிட்டு இருக்கிறோம். அது ஒவ்வொரு மலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு மலை காட்டிலும் 2வது மலை கொஞ்சம் சீக்கிரமாக ஏறிக்கிறோம். பார்ப்போம். ஸோ இனிமேல் வர வர கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஏறும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. ஓ நம சிவாய. 3வது மலையினுடைய இந்த பாருங்க 2 பாறைக்கு நடுவில் அப்படியே வராங்க. ஓ நம சிவாய. பாம்பாட்டி சித்தர் சுவாமி, 3வது மலையினுடைய பாம்பாட்டி சித்தர் சுவாமி கொகவில் வந்து நம்ம சாமி கும்பிட்டுருக்குறோம். உங்களுக்கும் டிஜிட்டலாக காமிக்கிறேன். நீங்களும் இந்த வீடியோ பார்த்து சாமியை கும்பிட்டுங்க. ஓ நம சிவாய. எல்லாரும் நல்லா இருக்குண்டாப்பா. ஓ நம சிவாய. நம சிவாய. ஓ நம சிவாய. ஓ நம சிவாய. எல்லாரும் நல்லா இருக்குண்டாப்பா. ஓ நம சிவாய. ஓ நம சிவாய. தென்னாடுடைய சிவனையை போற்றி போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. ஓ நம சிவாய. நம்ம சேனலில் ஏற்கனவே சதுரகிரி மலைக்கு போயிட்டு வந்து வீடியோ போட்டுக்கிறோம். ஸோ அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன். அதையும் வந்து நீங்கள் பாருங்கள். 3வது மலையினுடைய மிடியில் இருக்கங்க. வந்து சவுண்ட் எப்படி கேட்குது பாருங்க. காது புழகிற மாதிரி. ஓ நம சிவாய். 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 காலையில் 7 மணிக்கு ஆறுனீங்களா? பாருங்க. எத்தனை மணிக்கு அங்கே ரீச் ஆனீங்க? அப்படியா? நான் ஒரு நம்ம ஊர் கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா 2:50. 11:15 ஏறணும். உடல் சோர்வு வராமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து நம்ம உடம்புல இருக்கணும். ஸோ இல்லைன்னா டீஹைட்ரேட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து கேர் ஆகிடும். அது வந்து கண்டிப்பாக வந்து கடைப்பிடிச்சிக்கோங்க நீங்கள். அதுபோல் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ நீங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்கோங்க. குறிப்பாக தண்ணி காய், அதை வாட்டர் இருக்கிற காயை எடுத்துக்கோங்க. காலையில் 3:30 ஏரியா. எத்தனை மணிக்கு அங்கே சாமி பார்த்தீங்க? 10 ஆயிடுச்சிங்களா? நல்ல தரிசனமா? நல்ல தரிசனம். நம்ம கூட்டம். சரி சரி. 1.5 மணி நேரம் தரிசனத்துக்கு மட்டும் காத்திருக்கோம். 3வது மலை உச்சியில் இருக்கிறோம். அதாவது டாப்பில் இந்த இடத்துல ஒரு கடையில் கம்மங்கூழ் விற்கிறாங்க. கூழ் சாப்பிட்டுட்டு எங்கே பார்த்தீங்கன்னா 4வது மலை இன்னும் 20 நிமிடத்தில் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. இது வந்து இறங்குறவங்களுக்கு வழுக்குப்பாறை வந்து இந்த இடத்துல இருந்து, அதாவது 3வது மலை டாப்ல இருந்து 30 நிமிஷத்தில். எத்தனை மணிக்கு ஐயா ஏறினா? காலையில் ஒரு 4 மணிக்கு 5:30 மணிக்கு ஆரம்பிச்சிங்களா? எத்தனை மணிக்கு அங்கே ரீச் ஆனா? 11:10. 11:10. உன் பேர்? பிரமோத். என்ன ஊர்? திருக்கல்லூரா? ஓகே ஓகே சூப்பர். அப்போ நான் தரிசனம் பண்ணியாங்களா? ஓகே. அவங்க கூட யார் வந்துருக்குது? அப்பா. எங்கே இருக்காங்க அவங்களாம்? ஓ சரி சரி சரி. ஓகே. சரி ஐயா. ஓகே பத்திரம். ஓகே ஐயா. எப்படி இருக்கு பாருங்க 3வது மலையினுடைய உச்சி. ஓ நம சிவாய். ஓ நம சிவாய். நைட்டு 10 மணிக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு அங்கே ரீச் ஆனீங்க? காலையில் மணி 9 மணி 10 மணி என்னமோ. ஓ எப்படி இருக்கு பாருங்க 3வது மலை முடிவில் இது இந்த செங்குத்து. மூணாவது மலை முடிய போகுதுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 3வது மலை முடிய போகுது. இந்த வெள்ளங்கிரி மலை நீங்கள் ஏறணும் அப்படின்னா
உடல் வலிமை விட மன வலிமை ரொம்ப அதிகமாக இருக்கணுங்க. அதுபோல் நீங்கள் வெள்ளியங்கிரிக்கு பயணம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உடல் தகுதி வந்து ரொம்ப முக்கியங்க. நீங்கள் வெள்ளியங்கிரி போகிறதுக்கு பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு வாரத்துக்கு முன்னாடினாச்சு வாக்கிங், ஜாக்கிங், ரன்னிங் வந்து இது வந்து பயிற்சி பண்ணணுங்க. அப்படி பண்ணால் மட்டும்தான் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து அங்கே வந்து நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும். நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் அப்படியே ஏறிடுவேன் அப்படின்னா ஓகே, அதுபோல் நிறைய பேர் ஏறுறாங்க. ஆனால் உங்கள் உடல் தகுதியை நீங்கள் தான் வந்து கணிச்சிக்கணும். முன்னாடியே கணிச்சிட்டு நீங்கள் வந்து பயிற்சி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மலைக்கு வந்து ஏறப்போங்க. ஏன்னா இது என்னுடைய அன்பான வேண்டுகோள் இது. ஏன்னா நிறைய பேர் வந்துடுறாங்க, சில பேர் வந்து ஃபஸ்ட்டு மலையிலே வந்து ரிட்டர்ன் ஆகிடுறாங்க, 3வது மலையில் ரிட்டர்ன் ஆகிடுறாங்க. இது போல் வந்து அவங்க வந்து பயிற்சி பண்ணலை. அதுதான் நான் சொல்கிறேன். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி உடல் வலிமை 3 மடங்கு அப்படின்னா மன வலிமை ஒரு 7 மடங்கு இருக்கணுங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த வெள்ளியங்கிரி அப்பனை வந்து நம்ம தரிசனம் பண்ண முடியும், மலை ஏற முடியும். நீங்கள் 1 மாதம் எடுத்துனா கூட இன்னும் பெஸ்ட்டு தான். அட்லீஸ்ட் 1 வாரம்னாச்சு நீங்கள் வந்து பயிற்சி எடுக்கணும். பயிற்சினா அதான் நான் சொன்ன மாதிரி வாக்கிங், ரன்னிங், ஜாக்கிங், ஸோ இது போல் வந்து கண்டிப்பாக நம்ம எடுக்கணுங்க. அப்போ தான் வந்து நம்ம வந்து ஒரு வார்ம் அப் பண்ண மாதிரி இருக்கும் மலை ஏறதுக்கு முன்னாடி. ஸோ இது கண்டிப்பாக வந்து கடைப்பிடிங்க. அது கிட்டத்தட்ட வந்து போகிறதுக்கு 6 கிலோமீட்டர், வர்றதுக்கு 6 கிலோமீட்டர், மொத்தம் 12 கிலோமீட்டர் வந்து நம்ம ஏறணுங்க. கிட்டத்தட்ட வந்து 6000 அடி கடல் மட்டத்துலேருந்து ஹைட்டுங்க அது. ஸோ அதனால் ஒரு லேசான துணி, அதாவது வேஷ்டி இல்லை வந்து பேண்ட்டே கூட வந்து நீங்கள் வந்து லைட் பேண்ட்டு அது போல் வந்து நீங்கள் போடுங்க, வெயிட் இல்லாமல் அது போல் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு மலை ஏறுறதுக்கு ஈஸியாகவும் வசதியாகவும் உங்களுக்கு இருக்கும். 3வது மலை எண்டில் கைத்தட்டி சொன்னைன்னு சொல்லி இருக்குங்க. இங்கே விட்டால் தண்ணி, அதுக்கப்புறம் வந்து 6வது மலை 7வது மலை தான். அது கூட கிடைக்குமான்னு தெரியாது. ஆனால் இங்கே பயங்கர கூட்டம். உங்களை காட்டுறேன். இப்போ தான் போயிட்டு 2 லிட்டர் குடிச்சிட்டு வந்தேன். ஆமாம் ஆமாம், இல்லை நீ கூட்ட பார்க்கலான்னு தெரியல. அந்த மஞ்சள் பைப்பில் அப்படியே தண்ணி வரும். அதே வந்து இது அவங்க பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே அதை பிடிச்ச ஒன்று கொடுக்குறா. பயங்கர டிமாண்டு. ஏன் இவ்வளோ கூட்டம் அப்படின்னா இங்கே விட்டால் தண்ணி அதுக்கப்புறம் 6-7 கிடைக்குமான்னு தெரியல. 2 சொனை இருக்குது, ஆனால் கிடைக்குமான்னு தெரியல. அதனால தான் இவ்வளோ கூட்டம். 3:48 மணி. 3வது மலை முடிச்சிட்டோம். 4வது மலை ஏற போகிறோம். பார்ப்போம். 4வது மலை ஸ்டார்டிங்க. ஆமாம். ஓ நம சிவாய. இங்கே ஒரு சொனை இருக்குங்க. கைத்தட்டி சொன்னை தாண்டின சும்மா ஒரு 10 அடியில் இங்கே ஒரு சொனை இருக்கு. இங்கே பாருங்க எப்படி இறங்குறாங்க பாருங்க. இந்த சுவாமி வந்து கீழே இருந்து காவடி எடுத்துன்னு போயிட்டு அப்பங்கிட்ட அபிஷேகம் பண்ணிட்டு திரும்ப காவடி எடுத்துன்னு இறங்குறீங்க. என்ன ஒரு நம்ம ஊர்? வடவழி. ஓ இங்கே தான், கோயம்புத்தூர் தான். பாருங்க மக்களே. ஓ தீர்த்தம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க. ஓகே. ஓ அபிஷேகம் பண்ணுவீங்க. சூப்பர் சூப்பர் சாமி. ஓ இந்த தீர்த்தத்தை வச்சு தான் ஆரம்பிப்பீங்க. 30 வருஷமா பண்ணிட்டு வரீங்க. உங்க பேர் சாமி? விகாஸ். சூப்பர். நம்ம இங்கே பாருங்க, நம்ம தனியாக நடக்கிறதுக்கே ரொம்ப சிரமமாக இருக்கு. இவர் பாருங்க, அப்பனுடைய அருளால் காவடி எடுத்து மேலே அப்பங்கிட்ட அபிஷேகம் பண்ணி சாத்திட்டு அதனுடைய தீர்த்தம் எடுத்துட்டு அவர் கீழே இறங்குறாரு. உண்மையிலுமே கிரேட் சாமி, சூப்பர் சாமி. ஓம் நம சிவாய. ஒன்றும் தெரியலங்க, வெயில்ல கண்ணு வேற கூசுது. வீடியோ எடுக்கிறேன்னா இல்லையான்னு எனக்கே தெரியல. இல்லை ஏன்னா எதிரி வெயில், கண்ணு அப்படியே கூசுது. பார்த்து பார்த்து ஐயா, ஐயா பார்த்து 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 இறங்குங்க. கேர்ஃபுல்லாக இறங்குங்க. ஏறதும் சரி இறங்குறதும் சரி பொறுமையாக ஏறணும். அவசரமே படக்கூடாது. இதில் வந்து உடல் வலிமையை காட்டுன்னு சொல்லிட்டு கச்சாமச்சான்னு பண்ணக்கூடாது. பொறுமையாக ஏறி பொறுமையாக இறங்கணும். ஏன்னா சேஃப்டி முக்கியம். அப்பனுடைய நாமத்தை சொல்லி ஓம் நம சிவாயன்னு சொல்லி பொறுமையாக ஏறணும். ஓம் நம சிவாய. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு அவசரப்பட்ட வேலைக்கு ஆகாது. ஓ நம சிவாய, ஓ நம சிவாய். இங்கே பாருங்க, 4வது மலை வேற லெவலில் இருக்கு. பாருங்க, இப்படிதான் ஏறி வரும். இப்படிதான் ஏறி வந்தோம். ஓ நம சிவாய், ஓ நம சிவாய். அப்படியே ஒரு ஆய் சொல்லுங்க. தேங்க்யூ தேங்க்யூ ஐயா. ஓம் நம சிவாய். மக்களே இங்கே எங்கே தெரியுது? ஆமாப்பா, ஈஸா தெரியுது. மலை ஏறி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 20 நிமிஷத்தில் ஈஷா
ஸ்டாச்சு இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன், ஜூம் பண்ணி பாருங்க. இந்த இருக்கு பாருங்க. கை இந்த பக்கம் ரைட்டில் வாங்க, கை காட்டுங்க, கை காட்டுங்க. இன்னும் ரைட்டில் வாங்க, இன்னும் ரைட்டில் வாங்க, இன்னும் கொஞ்சம் வாங்க. அவ்வளோதான், கீழே இருக்கு. இருக்கு பாருங்க, உங்களுக்கு அந்த ஸ்டாச்சு சூப்பர் நினைக்கிறாங்க. கொஞ்சம் மேலே தூக்கு கையா, இன்னும் கொஞ்சம் ரைட்டு. சூப்பர், கரெக்டாக அந்த கை அப்படியே வச்சு நீங்கள் இன்னும் மேட்ச் ஆகிருந்துருக்குறோம். விபதி மாதிரி வருதுங்களா? ஆள் போகிறாங்க, அவங்க இடிச்சுட்டு போய் காட்டுறியா? கீழே பக்தி வழிபாடு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஹாய் சொல்லுங்க, ஹாய் சொல்லுங்க. தருண் கிருஷ், என்ன வயசாகுது? 10 வயசு. எத்தனாவது படிக்கிறீங்க? 5ஆவதா? எத்தனை மணிக்கு யாருனீங்க? காலையிலையா? எத்தனை மணிக்கு அங்கே போனீங்க? அப்பனுங்கிட்ட சாமி தரிசனம் பார்த்தீங்களா? 1 மணிக்கு போனீங்களா? ஓகே, சூப்பர். என்ன ஊர் நம்ம ஊர்? மதுரையா? ஓகே. ஓ நம சிவாய். 4வது மலை தாங்க. 4வது மலை தான் வேறு லெவலில் இருக்குது. வளைஞ்சு நெளிஞ்சு செங்குத்தாகவும் மேடும் பள்ளமா குன்றும் குழுமா வேறு லெவலில் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் இந்த இப்படி ஒரு வழி ஏறி வராங்க, இறங்குறது இந்த வழியில் இறங்குறாங்க. ஏம்மா 4வது மலை முடிஞ்சிச்சா ஒன்று இருக்கா? ஓ, அது ஏறிச்சுன்னா 4வது முடியுது. 4வது மலை சீதாவனா. 4வது மலை சீதாவனா மலை. 5வது மலை வந்து பீம கலிவுருண்டை. சரி சரி. 6வது ஆண்டி சுனை. 7வது அப்ப. நல்லது அம்மா. நம்ம ஆளுங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க இங்கே உக்காந்துட்டு. 4வது மலையில் இதை பாருங்க, அந்த உச்சி ஏறி இறங்கினா 4 முடியுதுங்க, அதுக்கப்புறம் 5 ஸ்டார்ட்டு. இது பார்த்தீங்கன்னா 4வது மலையினுடைய கடைசி வந்துட்டோம். இன்னும் 5வது மலை வந்து ஸ்டார்ட் ஆகலை. இந்த இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஆகிடுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஒருத்தர் சொன்னார் இல்லை இங்கேருந்து 5னாரு. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, இல்லை இதுவுமே 4வது மலை தான், 4வது மலை தான். அந்த உச்சி இப்போ கொஞ்சம் தூரம் போனவொடனே ஒட்டன் சித்தர் சமாதி வரும், அங்கேருந்து தான் 5வது ஸ்டார்ட் ஆகுதுன்றாரு. அதை காட்டுறேன் நான். 4வது மலை எண்டு உச்சி பயங்கரமாக இருக்கு பாருங்க, வியூ பாயிண்ட்டு. பாருங்க இந்த இடத்துல திருநூறு மாதிரி, திருநூறு மலை. நாங்கள் ஐயா பொறுமையாக இருங்க. ஓ நிமிஷம் ஏற வேண்டியதா ஐயா. இந்த பாருங்க குட்டி பசங்க. பொறுமையாப்பா ஐயா, பொறுமையாக போங்க. குட்டி பசங்க பொறுமையாக போங்க ஐயா. ஓ நிமிஷம், ஓ நிமிஷம், ஓ நிமிஷம், ஓ நிமிஷம், ஓ நிமிஷம். 4வது மலை தாங்க இன்னமும் ஏறிட்டு இருக்கிறோம். முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஒட்டன் சித்தர் சமாதி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஓ நம சிவாய். கண்டிப்பா ஓம் நம சிவாய். ஒட்டன் சித்தர் சமாதி வந்துட்டாவே 4வது மலை வந்து முடிஞ்சு 5வது மலை வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒட்டன் சித்தர் சமாதி தெரியுதுங்க நமக்கு. இப்போ இந்த நம்ம ஃபஸ்ட்டு மலை ஏறி வந்தோம் பார்த்தீங்களா, அந்த மலைலாம் ஒரு காலத்தில் வந்து இது போல் படியே இல்லை, ஒரு கரடு முரடாக இருந்தது. இவர் ஒட்டன் சித்தர் தான் வந்து இவர் டீம் வச்சு அந்த ஃபஸ்ட்டு மலை, அதாவது எங்கெங்கெல்லாம் வந்து கடினமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து ஈஸியாக வந்து வழி பண்ணி விட்டதால் தான் நம்மள மாதிரி பக்தர்கள்லாம் வந்து ஏறி ஈஸியாக வர முடிஞ்சுது. அதால் இவருக்கு வந்து நம்ம வந்து நன்றி கடனா இவர் எப்பயுமே வந்து நம்ம வணங்கிக்கணும். ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய, ஓ நம சிவாய. அப்பனே எல்லாரும் நல்லா இருக்குண்டாப்பா. ஓ நம சிவாய.
இந்த போர்லாம் நடக்குது. அந்த போர்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து முடிவுக்கு வரணும். உலக மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க. கரெக்டாக காலையில் ஒரு 11:15 ஏற ஸ்டார்ட் பண்ணோம். பொறுமையாக தான் ஏறுறோம். 4வது மலை முடிவில் 5 மணி ஆகுது. இதில் இருந்து 5வது மலை ஸ்டார்ட். மக்களே, இது வந்து வெள்ளியங்கிரியுடைய 5வது மலை. மிடியில் இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 6வது மலை ஸ்டார்ட் ஆக போகுது. பீமன் கலியுருண்டை பாறை இது. இது ஒரு ஐதீகம் சொல்கிறாங்க. அதாவது தாராபுரத்தில் வந்து பஞ்சபாண்டவர்கள் வந்து அங்கே தங்கி அதுக்கப்புறம் இங்கே வந்து அர்ஜுனன் வந்து தவம் பண்ணதாகவும், ஸோ அதுதான் வந்து பீமன் கலியுருண்டை பாறைன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓ நம்ம 5வது மலை மிடியில் அப்பன் உச்சி மலை தெரியுது பாருங்க. உங்களுக்கு தெரியுதுங்களா? ஜூம் பண்ணுறேன். இந்த மலையில் தான் அப்பன் வந்து சுயம்பலிங்கமாக வெள்ளிங்கிரி ஆண்டவர் இருக்கார். மனோன்மணி அம்மன், விநாயகர், ராகு கேது எல்லா சாமியும் அந்த இடத்துல இருக்குது. இந்த மலைக்கு தான் நம்ம போக போகிறோம். அதுதான் வந்து 7வது மலை உச்சி மலை. இப்போ வந்து 5வது மலையிலேருந்து பார்த்தாவே இந்த மலை தெரியுது. 5வது மலை இதோட முடியுதுங்க. இப்போ இதில் இறங்குறாரு பார்த்தீங்களா? இதில் இறங்கி நடந்து போனால் அடுத்தது 6வது மலை தான். ஓம் நம சிவாய். இப்படி இறங்க தெரியுதுங்களா? ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். அவ்வளோதாங்க, 6வது மலை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியே 7வது மலை ஏறி அப்பனா தரிசனம் பண்ணிட்டு அப்படியே இப்படி வரணுங்க. இதாங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5:27 சாமி பார்த்துட்டு அப்படியே வராங்க பாருங்கள். அந்த வழியில் அப்படியே வராங்க. அப்படி போயிட்டு அது மேலே ஏறி அப்படி போயிடணும் போகிறது. இங்கே வந்து வரும்போது நான் இறங்கி வந்தேன் பாருங்கள். அதுதான் 6வது மலை ஸ்டார்டிங்கு. 5வது மலை அதோட முடிஞ்சுது. ஓம் நம சிவாய். நாங்கள் பார்த்துட்டு வந்து இந்த வியூவில் கண்டிப்பாக எடுக்க முடியாது, ஏன்னா நைட் ஆகிடும். அதனால் இப்போ பகல்லே நான் வந்து எடுக்கிறேன். டைம் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 5:30. ஓம் நம சிவாய். 6வது மலை இறக்குங்க. அது 6வது மலை இறக்கம். அது போலங்க நம்ம மொத்தம் 7 மலை சொன்னோம் பார்த்தீங்களா? அதில் ஃபஸ்ட்டு மலையிலேருந்து 5 மலை வந்து நம்ம ஏறி தான் நம்ம போகும். 6வது மலை மட்டும் இறங்கி ஏறுவோங்க. அதுதான் அந்த 6வது மலையுடைய ஒரு ஸ்பெஷலு. அதுபோல் 6வது மலையில் ஆண்டிசோனைன்னு ஒன்று இருக்குங்க. கிட்டத்தட்ட இப்போ நான் குளிச்சிருக்கேன். நீங்கள் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு ஐஸ் கட்டியில் குளிக்கிற மாதிரி ஒரு ஃபீலுங்க. அவ்வளோ சில்னஸ்ஸு, அவ்வளோ நடுக்கம் இருந்தாலும் அதில் குளித்து ஏஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ தூரம் நம்ம நடந்து வந்து பார்த்தீங்களா, அந்த வலி எல்லாமே போயிடுச்சுங்க. கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் போகிறவங்க அந்த ஆண்டிசோனையில் குளிச்சுட்டு போங்க. உங்களுக்கு ஏறி வந்த அந்த வலியே இருக்காது. அவ்வளோ ஒரு ரிலீஃபு கிடைக்கும். அதே சமயத்தில் அந்த இடத்துல அசுத்தம் பண்ணாதீங்க. இதுதான் வந்து தாழ்த்தோன்றிய விநாயகர். விநாயகர் உருவத்தில் இருப்பார். அந்த விநாயகர் வந்து இப்போ வச்சது. இங்கே வந்து பஜனை பாடுறாங்க. கொஞ்சம் தெரியலான்னு தெரியல. ஓ நம சிவாய். பாருங்க டைமு 7:43. 11:15 கிளம்புனாங்க. 7:43ங்க. ஓ நம விநாயகர். விநாயகரை போட்டு ஆனந்தத்தில் போட்டு வெற்றி விநாயகரை போட்டு சித்தி விநாயகரை போட்டு மகாகணரை போட்டு இதை பாருங்க. எப்படி இந்த தோரண வாயில் பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நைட் டைம் இருந்தால அழகாக அந்த பாறையில் 2 பாறைக்கு அடியில் ஒரு பாறை சென்டராக அப்படியே தோரண வாயில் மாதிரி அதுக்கு கீழே விநாயகர் இருக்காருங்க.
நம சிவாய ஓம் 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 நம சிவாய. இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை ஒதுக்கி பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. ஓம் நம சிவாய. இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஓம் நம சிவாய. இதுபோல் மற்ற ஒரு ஆன்மீக தொகுப்பில் நாம் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அண்ணாமலை. பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டேக் கேர். ஓம் நம சிவாய.